வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 151வது பாடல் பார்க்க போறோம். இளநாகனார் எழுதிய பாடல். ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப அழகான பாட்டு. இங்க வந்து இரவுக்குறியில தலைவன் வரான். இரவுக்குறியில தான் வந்து சந்திக்கிறான். ஆனா இவங்களுக்கு ரொம்ப நாள் இதை நீட்டிக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு எண்ணம். அதை சொன்னா அவன் கேட்க போறது இல்ல. சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவலும் அவர்களுக்கு மேலிடுகிறது. அதனால அவன் இரவு நேரத்துல இவ்வளவு கடுமையான வழிகளை தாண்டி ஏ, எதுக்கு வரணும், வர வேண்டாம், உனக்கு பசலை வந்தாலும் சரி, உன்னுடைய பெருந்தோள்கள் நெகிழ்ந்தாலும் சரி, அவன் வர வேண்டாம், இரவுக்குறியில வருவது என்பது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாட்டை பற்றிய வர்ணனையாக ஒரு வர்ணனைய சொல்றான். அவனுடைய நாடு இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த தலைவன் அப்படின்னு. அதாவது அவனுடைய நாடு எப்படிப்பட்டதா அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அது ஒரு குன்ற நாடுதான். என்ன குறிஞ்சி திணை தானே, அது ஒரு குன்ற நாடு. அந்த நாட்டுல ஆண் குரங்கும் பெண் குரங்கும் காதல் கலவி செய்கின்றன, காதலிக்கின்றன, புணர்கின்றன. கடுவன் மந்தி, கடுவன் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு இல்லையா. அந்த இரண்டு பேருக்கும் யாருக்கும் தெரியாம, அவங்க சுற்றத்திற்கு தெரியாம அது காதலிக்கின்றது. அப்படி அதனுடைய புணர்ச்சி முடிந்த பிறகு எங்க சுற்றத்தவர்கள் பார்த்து அதை அறிந்து கொண்டு விடுவார்களோ என்று பொன் போன்ற பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வேங்கை மரத்தினுடைய கிளைகளில் ஏறி, அந்த கிளைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சுனை நீர், அந்த சுனை நீர்ல அந்த பெண் குரங்கு தன்னுடைய தலைமுடியை திருத்திக்குதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நீட்டிட்டு இருக்கிற தன்னுடைய தலைமுடியே, அதாவது புணர்ச்சி முடிந்த பின் அது தலை அலங்கோலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தலைமுடியை திருத்தி கொள்ள நாட்டை சேர்ந்தவன் தலைவன். அப்படிப்பட்ட நாட்டிலிருந்து வர அவன் இரவுக்குறியில வர வேண்டாம், வருவது என்பது மிகுந்த அச்சத்தை தருவதாக இருக்கிறது. அதனால இரவுக்குறியில வர முடியாது, பகல் குறியில வேண்டாம்னா திருமணம் செய்து கொள் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். அதேதான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த குரங்குகளை வந்து வேற வேற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிற நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இப்படி வந்து ஒரு பெண் குரங்கு தன்னுடைய தலைமுடியை திருத்திக் கொள்வதற்காக சுனை நீரில் தன் முகம் பார்க்கிறது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. இப்பதான் இத பாக்குறோம். நல் முதல் பசப்பினும் பெருந்தோள் நெகிழினும் கொல் முரண் இரும்புலி அரும்புழை தாக்கி செம்மறு கொண்ட வெண்கோட்டு யானை கல்மிசை அருவியின் கழுவும் சாரல் வாரற்கதில்ல தோழி. கடுவன் முறியார் பெருங்கிளை அறிதல் அஞ்சி கரிவளர் அடுக்கத்து களவினில் புணர்ந்த செம்முகமந்தி செய்குறி கருங்கால் பொன் இனர் வேங்கை பூஞ்சினை செலியர் குண்டு நீர் நெடுஞ்சுனை நோக்கி கவிழ்ந்து தன் புன்தலை பாருமயிர் திருத்தும் குன்றநாடன் இரவினானே. சொல்ல வந்த செய்தி ஒன்னே ஒண்ணுதான், இரவில் வர வேண்டாம், வாரற்கதில்ல தோழி குன்றநாடன் இரவினானே. அவ்வளவுதான் செய்தி, அவ்வளவுதான். குன்றநாடன் இரவினானே வாரற்கதில்ல தோழி, வர வேண்டாம். ஆனால் அதற்காக அவங்க சொல்லக்கூடிய ஓமைகள்லாம் ரொம்ப அழகான ஓமைகளா இந்த பாட்டுல. ஒரு ஃபுல் பீஸ்மே வந்து ஒரு நூலால எம்ப்ராய்டரி பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு இது. நல்நுதல் பசப்பினும், இப்ப அவன் வராம போனான் அப்படின்னா உன்னுடைய அழகான நெற்றி பசந்து அது மஞ்சள் பூத்து விடும், பெருந்தோள் நெகிழிடும். அவனை பார்க்கல அப்படின்னா உன்னுடைய பெரிய தோள்கள் எல்லாம் இப்பொழுது அப்படியே தொய்ந்து போய் வாடிவிடும். பரவாயில்ல, அப்படி ஆனாலும் பரவாயில்ல, அவன் வர வேண்டாம் என்றால் அவன் வரக்கூடிய காட்டு வழி எப்படி இருக்கு அப்படின்னா, கொல் முரண் இரும் புலி, கொல்லக்கூடிய முரண் மிகுந்ததாகிய வலிமை மிகுந்த இரும் புலியை, அது வசிக்கக்கூடிய யாரும் நுழைய முடியாத குகைக்குள்ளேயே போய் தாக்கி கொல்லக்கூடிய யானை. பெரும்பாலும் நற்றினையில வந்து யானைக்கும் புலிக்குமான சண்டையை தான் அடிக்கடி காட்டுறது இல்லையா. புலியும் யானையும் மோதுகின்ற காட்சியை தான் நற்றினை அதிகமா காட்டுது. வேற எந்த மாதிரியான இரண்டு விலங்குகள் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சி அதுல வரல. பெரும்பாலும் யானை புலி அடிக்குது, இல்ல புலி யானை அடிக்குது, இதுதான் திரும்ப திரும்ப வரக்கூடிய காட்சியா இருக்கு. இங்க கொல்முரண் இரும் புலி அரும்புழை தாக்கி, அரும்புழைனா குகை, அது வசிக்கக்கூடிய உள்ள நுழைய முடியாத குகை, அந்த குகைக்குள்ளேயே போய் செம்மறு கொண்ட வெண்கோட்டு யானை, அதை குத்தி கிழிச்சதுனால அந்த யானையினுடைய தந்தங்கள் செம்மறு கொண்ட, அதனுடைய யானையினுடைய தந்தங்கள் இப்பொழுது ரத்தத்தால சிவந்து இருக்கிறது, இந்த புலியை குத்தி கொண்டதுனால. இப்போ அந்த அந்த ரத்தத்தை கழுவணும் இல்லையா, அது அங்க அந்த அருவி, அந்த மலையில மலைச்சாரல்ல அருவி ஓட்டுகிறது. அந்த அருவியில போய் அந்த தந்தத்தை கழுவி கொள்கிறதாம் அந்த யானை. செம்மறு கொண்ட வெண்கோட்டு யானை கல்மிசை அருவியின் கழுவும் சாரல், அந்த புலியை கொத்தி கொன்ற ரத்தத்தை யானை அந்த அருவியில் வந்து கழுவுகிறது. அது அந்த அருவியை ரத்தமாக ஓடுவதை போல இருக்கிறது. கல்மிசை அருவியின் கழுவும் சாரல் வாரற்கதில்லை. அப்படிப்பட்ட அந்த சாரல் வழியாதான் வரணும்.
அந்த வழியா தான் கடந்து வந்து நம்மை இரவுக்குடியில் சந்திக்க வேண்டும். அந்த வழியில் இப்படி இவ்வளவு ஆபத்தான வழியில் எதுக்கு அவன் வரணும்? வர வேண்டாம், வருவார் இருக்கதில்லை. அவன் எப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய வரிகள் எல்லாம் இது. இங்க கரிவளர் அடுக்கத்து. கரிவளர்னா மிளகு கொடிகள் படர்ந்து இருக்கக்கூடிய மலைச்சாரல். முறியார் பெருங்கிளை அறிதல் அஞ்சி. முறியார் அப்படின்னா இளம் தளிர்களை எல்லாம், குரங்குகள் வந்து இளம் தளிர்களை பறித்து உண்ணும் அப்படிங்கிற ஒரு செய்தி பாருங்க. முறியார் பெருங்கிளை, அது பெரிய கிளை. குரங்குகள் கூட்டமா தான் இருக்கும் இல்லையா, கூட்டமா தான் இருக்கும், குடும்பமா கூட்டமா இருக்கும். அந்த பெரிய கிளை அது முறினா இளம் தளிர். அப்பதான் அப்படியே வரக்கூடிய இளம் துளிர், அந்த துளிர்களை வந்து அது சாப்பிடும் போல இருக்கு குரங்கு. காய்கனிகளை சாப்பிடுன்னு படிச்சிருக்கோம். முறியார் பெருங்கிளை, அந்த முறிகளை எல்லாம் பறித்து உண்ணக்கூடிய தன்னுடைய பெருங்கிளைக்கு இந்த காதல் செய்தி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுவன் ஆண் குரங்கும் அஞ்சி கரிவளர் அடுக்கத்து களவினில் புணர்ந்த செம்முக மந்தி. செம்மையான சிவந்த நிறத்தை உடைய மந்தி பெண் குரங்கு கடுவனோடு சேர்ந்து காதல் கொள்கிறது. ஆனா இங்க பெருங்கிளைக்கு அது இப்ப தெரியக்கூடாது. அதனால கருங்கால் பொன்னினர் வேங்கை பூஞ்சினை செலியர், கரிய கால்களையும் அடிமரத்தையும் பூங்கொத்துக்களை தன்னுடைய கிளைகளிலும் கொண்டிருக்கக்கூடிய பொன் போன்ற பூங்கொத்துக்களை தன் கிளைகளில் கொண்டிருக்கக்கூடிய வேங்கை மரத்தினுடைய கிளைகளில் ஏறி அந்த கிளை மேல உட்கார்ந்துட்டு கீழே சுனை நீர் இருக்கு. குண்டு நீர் நெடுஞ்சுனை நோக்கி கவிழ்ந்து. குண்டு நீர் நல்ல ஆழமான சுனை, ஆழமா இருக்கக்கூடிய அகலமா நல்ல ஆழமா இருக்கக்கூடிய சுனை நீர்ல அந்த கிளை மேல இருந்து உட்கார்ந்து கீழே அந்த சுனையில தன்னுடைய முகத்தை பாக்குதான். பார்த்து நோக்கி கவிழ்ந்து தன் புன்தலை பாருமயிர் திருத்தும். தன்னுடைய உச்சி தலையில இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நீட்டிட்டு இருக்கக்கூடிய தலைமுடியை அப்படி அது திருத்துகிறதாம். திருத்தி, அதாவது இது தலைவியினுடைய செயல். இது தலைவியினுடைய செயலை குரங்கினுடைய செயலாக காட்டுகிறார்கள். எப்படியும் அப்படி அவர்கள் இரவுல கலவி புகுந்த போது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவள் தன்னுடைய ஆடைகளையும் அணிகலன்களையும் தன்னுடைய தலைமுடியும் திருத்தி கொண்டுதான் வெளில வந்திருப்பா இல்லையா. அப்போ இங்க புன்தலை பாருமயிர் திருத்தும் குன்றநாடன், இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அவன். அவனுடைய நாட்டிலையும் இப்படிதான் நடக்குது. அவனும் பார்க்காததெல்லாம் இல்லை. ஆனாலும் அவன் இப்படி இரவுல வருகிறான். இரவில் வரக்கூடிய வழி இவ்வளவு அச்சம் தருவதாக இருக்கிறது. அதனால அவன் வர வேண்டாம். உன்னுடைய நெற்றி பசந்தாலும் சரி, தோள்கள் நெகிழ்ந்தாலும் சரி, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் வர வேண்டாம் இனிமேல் என்று இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. தலைவன் அதை சிறைப்புறமாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். ரொம்ப அழகான பாட்டு. நம்ம இது வரைக்கும் படிச்சதுலயே வித்தியாசமான ஒரு பாடல் இது. பாட்டை ஒரே தடவை பார்த்துருவோம். நல்நுதல் பசப்பினும் பெருந்தோள் நெகிழினும் கொல்முரண் இரும்புலி அரும்புழை தாக்கி செம்மறு கொண்ட வெண்கோட்டு யானை கல்மிசை அருவியின் கழுவும் சாரல் வாரற்கதில்ல தோழி. கடுவன் முறியார் பெருங்கிளை அறிதல் அஞ்சி கரிவளர் அடுக்கத்து களவினில் புணர்ந்த செம்முக மந்தி செய்குறி கருங்கால் பொன் இனர் வேங்கை பூஞ்சினை செலியர் குண்டு நீர் நெடுஞ்சுனை நோக்கி கவிழ்ந்து தன் புன்தலை பாருமயிர் திருத்தும் குன்றநாடன் இரவினானே. ரொம்ப அழகான ஒரு வரியுமே அழகா வர்ணனையோடு இருக்கக்கூடிய பாடலாக இது இருக்கு. இவருடைய பாடலும் இந்த ஒரு பாடல் தான் இருக்கு. இளநாகனாருடைய பாடல் இந்த ஒரு பாட்டு தான் இதுல இருக்கு. இல்ல, இளநாகனார் 3 பாடல், சாரி 3 பாடல். இதுதான் முதல் பாடல் நம்ம பாக்குறது. இன்னும் 2 பாடல் பின்னாடி 200ல நம்ம பார்க்க போறோம். சரி, இது குறிஞ்சி திணை. அடுத்தது வந்து நெய்தல். இது வந்து தலைவனுடைய கூற்று. முன்னாடி பார்த்தது தோழியினுடைய கூற்று. இப்ப அடுத்தது வர்றது வந்து தலைவனுடைய கூற்று. ஆலம்பேரி சாத்தனாருடைய பாடல். ரொம்ப அழகான பாட்டு இதுவுமே. தலைவனுடைய கையற்ற நிலையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். நம்ம ஏற்கனவே குறுந்த கோயில் இந்த மாதிரி பாட்டு நிறைய படிச்சிருக்கோம். வந்து வெயிலாடு முசுவின் குருளை உருட்டும், அப்புறமா வந்து அந்த வெண்ணெய் உணங்கல் போல, கையில் ஊமையன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் முடங்கல் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொளற்கெரிதே அப்படின்னு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று சொல்லி அவனுடைய கையற்ற நிலையை, காதல் மீதூர்வதனால, காமத்தின் மிகுதியினால அவனுடைய கையற்ற நிலையை பாடல்கள் நிறைய பார்த்திருக்கோம். இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பாடல் தான். மடலே காமம் தந்தது, அலரே மிடை பூ எருக்கின் அலர்த்தந்தன்றே, இலங்கு கதிர் மழுங்கி எல் விசும்பு படர புலம்பு தந்தன்றே புகன்று செய் மண்டிலம், எல்லாம் தந்ததன் தலையும் பையன வடந்தை துவலை தூவ குடம்பை பெடை புணர் அன்றில் உயங்கு குரல் அலையி கங்குலும் கையறவு தந்தது தந்தன்று கையறவு தந்தன்று யாங்கு ஆகுவன் கொல் அழியன் யானே. அழியன் நான் இறங்கத்தக்கவன் இல்லையா,
என் மேல இரக்கமே இல்லையா? யாருக்குமே தலைவிக்குதான் இரக்கம் இல்ல. இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கைகளுக்கு கூடவா என் மேல இரக்கம் இல்ல? நான் ஒரு அழியன் அல்லவா? கருணை கருணை செய்யத்தக்கவன் அல்லவா நான்? நான் என்ன செய்ய முடியும்? மடலே காமம் தந்தது. நான் அவள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த காமம் அது நிறைவேறாத காரணத்தினால இப்ப மடல் ஏறிதான் ஆகணுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அவங்க ஒன்னும் காதலியே போட்டுக்கல. அவங்க தோழியும் அதற்கு உதவி செய்யவில்லை. தலைவியும் அதை பற்றி ஒன்றும் கவலை கொள்ளவில்லை. அதனால நான் மடல் ஏறுவதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. மடலே காமம் தந்தது. இந்த மடலை தந்தது காமம். இந்த காமம் எனக்கு இந்த மடலை தந்தது. அலரே மிடைப்பூ எருக்கின் அலர் தந்தன்றே. இந்த ஊர்ல எழக்கூடிய அலர் என்பது இந்த அலரை, அதாவது இந்த எருக்கம் பூவெல்லாம் சூடி மடல் ஏறுபவர்கள் எருக்க மாலையை சூடிக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம். இந்த இந்த எருக்க மாலை இதை இப்ப நான் சூடியிருக்கேனே, இது யார் தெரியுமா தந்தது? இந்த ஊர்ல எல்லாம் அலர் தூட்டி இருக்கிறார்களே, அந்த அலர் தான் இந்த எருக்கம்பூ மாலையை அணிய வச்சது. அலர் தூற்றுகிறார்கள். ஆனால் அதற்கான எதிர்வினையாக தலைவியோ தோழியோ எதுவும் செய்யல. அதனால நான் மடல் ஏறுகிறேன். இந்த எருக்கம்பூ மாலையை இந்த அலர் தான் எனக்கு கொடுத்தது. இலங்கு கதிர் மழுங்கி எல் விசும்பு படர. எல் வந்து சூரியன். சூரியன் இப்பொழுது மேற்கு பக்கமாக சென்று மறைந்து விட்டான். எனவே வான்வெளியிலே இருள் படர்ந்து விட்டது. இந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்டலம் இருள் படர்ந்து எனக்கு தனிமையை இன்னும் அதிகப்படுத்துகிறது. புலம்பு தந்தன்றே புகன்று செய் மண்டலம். புலம்பு தனிமையை எனக்கு தருகிறது. இந்த பகல் போதாது யாரோ வருவாங்க போவாங்க, ஒன்னும் தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் தனிமை இன்னும் மிகுகிறது. எனவே இந்த மறையக்கூடிய இந்த சூரியன் எனக்கு தனிமையை தந்து விட்டு போகிறது. எல்லாம் தந்ததன் தலையும். எல்லாம் இப்படி கொடுத்தாச்சு. எல்லாமே தேவையில்லாதது, இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் கொடுத்த பிறகும் மாலை நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மரத்துல தன்னுடைய துணையோடு வதியக்கூடிய அன்றிப்பறவை குரல் எழுப்புகிறது அல்லவா? தன்னுடைய துணையோடு சேர்ந்து, மாலை நேரம் என்றால் பறவைகள் எல்லாம் சென்று கூடடைந்து விடும், தன்னுடைய துணையோடு வதிய தொடங்கிவிடும். அவ்வளவு நேரம் இறை தேடி பறந்த பறவைகள் கூடடைந்து விடும். அப்படி கூட அடைந்த பிறகு அவை எழுப்புகின்ற ஒலி என்பது என்னுடைய தனிமை துயரை இன்னும் அதிகமாக்குகிறது. இப்படி பறவைகள்லாம் உன்னோட ஒண்ணா இருக்கே, நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாக எழுகிறது. எல்லாம் தந்ததன் தலையும் பையன வடந்தை துவலை தூவ. வடக்கு பக்கமாக வருகின்ற வாடை காற்று துவலை, அழகான வார்த்தை. துவலை அப்படின்னா சும்மா அப்படி டிஸ்லிங் மாதிரி ஒரு குளிர் காற்று வந்து வீசுகிறது. அப்படி ஒரு பனிக்காற்றோடு துவலை தூவ குடம்பை பெடை புனர் அன்றில் உயங்கு குரல் அலை. அங்க தன்னுடைய கூடு அடைந்திருக்கக்கூடிய அன்றில் பறவைகள் தன் இன் துணையோடு சேர்ந்து எழுப்பக்கூடிய குரலை நான் கேட்கிறேன். அந்த குரல் வந்து எனக்கு தனிமை இன்னும் அதிகமாக்குகிறது. கங்குலும் கையுறவு தந்தது. அது இரவு நேரம் முழுக்க இப்பொழுது அது வந்து கையுறவு, என்னை கையால் ஆகாத நிலையில என்னை வைத்திருக்க போகிறது இந்த அன்றிலுடைய குரல். யாங்காகுவன் கொல் அழியன் யானே. நான் என்னதான் செய்ய முடியும்? காமம் மடலை தந்தது. ஊரினுடைய அலர் எனக்கு எருக்க மலர் மாலையை தந்தது. அடுத்தது மறைந்து போகின்ற கதிரவன் தனிமை துயரை தந்தது. கங்குல்களுக்கு கூடிய அன்றில் பறவையினுடைய ஒலி என்னை இன்னும் கையற்றவனாக செய்கிறது. நான் இன்னும் வேற என்னதான் செய்யறது? நான் ஒரு எளியன் அல்லவா நான் அப்படின்னு சொல்லி இந்த தலைவன் தன்னுடைய கையற்ற நிலையை சொல்கிறான். அதான் இந்த பாடல். அழகான பாட்டுல ஒரு தடவை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். மடலே காமம் தந்தது, அலரே மிடைப்பூ எருக்கின் அலர்த்தந்தன்றே, இலங்கு கதிர் மழுங்கி எல் விசும்பு படர புலம்பு தந்தன்றே புகன்று செய் மண்டிலம். எல்லாம் தந்ததன் தலையும் பையன வடந்தை துவலை தூவ குடம்பை பெடை புனர் அன்றில் உயங்கு குரல் அலையி கங்குலும் கையுறவு தந்தன்று யாங்காகுவன் கொல் அழியன் யானே. இந்த மாதிரி புலம்பல் குரலை நம்ம நிறைய தலைவியினுடைய குரலையும் கேட்டிருக்கோம். இது தலைவனுடைய குரல். சரி, அடுத்த பாட்டு பாலை தனிமகனார். தனிமகனார் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன இந்த பாடலால் பெயர் பெற்றவராக இவர் தெரிகிறார். இந்த பாடல்லே தனிமகன் ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை வச்சுதான் இவருக்கு அந்த பெயரை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. ரெண்டு வர்ணனை, ரெண்டு வர்ணனைக்கு நடுவுல சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதான். இங்க வந்து மெலிந்த தலைவி வந்து சொல்றா, என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி தலைவி சொல்றா. ரெண்டு ஓமைகள் சொல்லி நடுவுல அந்த தலைவியினுடைய தனிமை துயரை இந்த பாட்டு சொல்லுது. ஒண்ணு வந்து வானம் மின்னி இடி இடித்து மழை பொழிகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, செம்பால பானை பண்ணுவாங்க இல்லையா, கம்மியர். இங்க மண்பானை வணையவர்கள் இல்ல, இங்க வந்து கம்மியர்கள்னா அந்த இந்த மாதிரியான தாமிரம் இரும்பு அதுல எல்லாம் கைவல் கம்மியர் அப்படின்னு நம்ம சிலம்புல கூட படிச்சிருப்போம். கைவல் கம்மியர் அப்படின்ற மாதிரி திருவன் குறுந்தொகை இதெல்லாம் கூட படிச்சிருக்கோம். அவர்கள் செம்பினால ஒரு செம்பு குடம் செய்கிறார்கள்.
அப்போ அது வந்து எப்படி மின்னும் இல்லையா, அந்த செம்பு வந்து அப்படி பத்த வைக்கும் பொழுது மின்னும் இல்லையா, அது போல வானத்துல மின்னல் மின்னுகிறதாம். மின்னல் மின்னி மேகம், மழையை எடுத்துக்கொண்ட மேகம் மழையை மழையை பொழிந்து விட்டு இன்னொரு பக்கமாக நகர்ந்து போயிடுச்சு. எப்படி அந்த மேகம் மழையை பொழிஞ்சிட்டு அப்படி போயிடுச்சோ அது போல அவன் பின்னாடியே என்னுடைய மனசும் போயிடுச்சு. ஆனா நான் வந்து இங்க தனிமையில, என்னுடைய உடம்பு வந்து இங்க தனிமையில இருந்து இந்த தனிமை துயரை தாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பகை அரசன் வந்து ஒரு நாட்டை முற்றுகையிடுகிறான். முற்றுகையிட்ட உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அந்த அவன் முற்றுகையிடுகிறான், எப்படியும் அழிவு பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அந்த ஊரை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் போட்டபடி ஓடி விட்டாங்க. ஆனால் அந்த ஊர்ல ஒரே ஒருத்தன் மட்டும் அங்க இருக்கான், இன்னும் போகாம. அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும், சரி இருப்போம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் மட்டும் அங்கேயே இருக்கான். அப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அது போல என்னுடைய உடம்பு இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றான். ரொம்ப வித்தியாசமான அழகான உவமை. நம்ம வந்து முன்னாடி பார்த்திருக்கோம், குறுந்தகையில பாட்டு பார்த்திருக்கோம். அணிலாடு முன்றில் போல காதலன் உழையராக பெரிது வந்து சாறுகொள் ஊரின் புகழ்வேன் பண்ற விழாக்கோலம் பூண்ட ஊர் போல நான் இருப்பேன். ஆனால் அவன் போய்விட்ட பிறகு நான் அணிலாடு முன்றில் போல தனிமையுடையதாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் இதே மாதிரி தனிமையுடைய ஊர் போல நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இதே மாதிரி வந்திருக்கு. ஆனா இங்க வந்து ரொம்ப வித்தியாசமான தனிமையான ஊர் தான். ஆனா வேறு காரணத்தால இது தனிமையான ஊர், கைவிடப்பட்ட ஊர் இல்ல. அதாவது மக்கள் பயந்து ஓடி போயிட்ட ஒரு ஊர். இது ரொம்ப அழகான ஒரு பாடல். இதுல தனிமகன் வருது. அதை வச்சுதான் இந்த பாடல் ஆசிரியருக்கு பெயர் கொடுத்திருக்கணும்னு தோணுது. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு இவரோடது. குணக்கடல் முகந்து குடக்கு ஏர்பு இருளி மண்தினி ஞாலம் விளங்க கம்மியர் செம்பு சொறி பானையின் மின்னி எவ்வாயும் தன் தொழில் வாய்ந்த இன்குரல் எழிலி தென்புல மருங்கில் சென்றற்றாங்கு நெஞ்சம் அவர்வையின் சென்றன ஈண்டொழிந்து உண்டல் அழித்து என் உடம்பே விரல் போர் வெண்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வார் போகிய பேரூர் பாழ் காத்திருந்த தனிமகன் போன்றே. ஊர் பாழாயிடுச்சு, பாழூர், யாரும் இல்லை, வசிக்கல யாரும், எந்த ஒரு தொழிலும் நடைபெறவில்லை. இந்த ஊர் அப்படியே கைவிடப்பட்ட ஒரு ஊர் போல இருக்கிறது. அது மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். அப்படியே விட்டுட்டு போன ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், அவலமா இருக்கும். பாழ் காத்திருந்த தனிமகன் போன்றே, இவ்வளவு அழகான வார்த்தை. அந்த பாழை அவன் காத்திருக்கிறான், அந்த பாழ் ஊரை அவன் காத்து கொண்டிருக்கிறான். அல்லது அவன் காப்பது அப்படின்னா பாதுகாப்பது அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். அந்த ஊர்ல அவன் தனியா காத்திருக்கான், ஏதோ ஒரு நல்ல செய்தி வரும், மக்கள் திரும்ப வந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் காத்திருப்பவனாக கூட இருக்கலாம். பாழ் காத்திருந்த தனிமகன் போன்றே. அப்படி ஒரு தனியா ஒருத்தன் அந்த பாழடைஞ்ச ஒரு ஊர்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய உடம்பு இப்பொழுது காத்திருக்கிறது. அதுக்கு தேவையான ஏதோ கொஞ்சம் உணவை நான் கொடுக்குறேன், அதனால அந்த உடம்பு உயிர்த்து இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த உடம்பு உயிர்த்திருப்பதற்கான உணவை நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி நிறைய நல்லாலாம் சாப்பிடல, உடம்பு உயிர்த்திருப்பதற்கான ஒரு கொஞ்சம் உணவு அது கொடுக்குறேன், அதனால அது உயிரோடு இருக்கு. ஆனா என்னுடைய மனசு மழை பொழிந்து விட்ட மேகம் தெற்கு பக்கமாக போய்விட்டதை போல அவன் பின்னாடியே என்னுடைய மனசு போயிடுச்சு. மேகம் மழை பொழிஞ்சிட்டு போயிடுச்சு, அதே போல அவன் பின்னாடியே என்னுடைய மனசு போயிடுச்சு அப்படிங்கிறான். ரொம்ப அழகான ஒரு பாடல். இங்க பாருங்க, செம்பு போலதான் மின்னுது. குணக்கடல் முகத்து, கிழக்கு பக்கமாக கீழே கடலில் நீரை முகர்ந்து கொண்டு குடக்கு ஏர்வு மேற்கு பக்கமாக சென்று மேலே சென்று, குடக்குன்னா இங்க மேலே, மேலே சென்று மண்தினி ஞாலம் விளங்க, இந்த மண்ணால் சூழப்பட்ட இந்த உலகம் வாழும்படியாக அல்லது சிறக்கும்படியாக மழையை பொழிந்து கம்மியர் செம்பு சொறி பானையின் மின்னி, செம்பால் செய்யப்பட்ட கூடிய அந்த செம்பால ஒரு பானையை செய்யும் பொழுது அதுல எப்படி ஒரு தீப்பொறி பறக்குமோ அது போல மின்னல் மின்னுகிறது. அழகான உவமையில கம்மியர் செம்பு சொறி பானையின் மின்னி எவ்வாயும் தன் தொழில் வாய்ந்த இன்குரல் எழிலி. இன்குரல்னா இடி, இடி இடிக்கிற ஓசை வந்து இனிமையான ஓசையா இருக்கு. ஆனா மழை இல்லையா, அதனால அந்த இடி ஓசை வந்து இனிமையான ஓசையை உடையதாக தன்னுடைய தொழிலை முடித்து கொண்ட இந்த எழிலி. எழிலினா மேகம், அழகான வார்த்தை, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எழிலி எழுந்து மேலே சென்று மழையை பொழிவது எழிலி. தென்புல மருங்கின் சென்றற்றாங்கு, அது தெற்கு பக்கமாக இப்ப போயிடுச்சு, மழையை பெய்து முடிச்சுட்டு மேகம் அப்படியே போயிடுச்சு. நெஞ்சம் அவர்வையின் சென்றன, அந்த மழை போயிட்டு மேகம் அப்படியே போயிட்டது போல அவன் பின்னாடியே என்னுடைய நெஞ்சம் போயிடுச்சு. ஈண்டு ஒழிந்து, ஆனா நான் இங்கேதான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், அவனோட போக முடியாது. உண்டல் அழித்து என் உடம்பை, ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுனால, உணவு உண்பதுனால என்னுடைய உடம்பு இன்னும் உயிரோட அப்படியே இருக்கு. விரல் போர் வெண்சின வேந்தன் பகை அலை கலங்கி, அது எப்படி என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, வெம்மையான சினத்தை உடைய ஒரு பகை மன்னனுடைய
அந்த போருக்கு அஞ்சி, அந்த பகைக்கு முற்றுகைக்கு அஞ்சி வாழ்வோர் போகிய பேரூர். பேரூர் அதனால பெரிய ஊரு, பெயர் பெற்ற ஊர். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும்? பகைவன் வந்து முற்றுகையிடும் போது என்ன செய்வது? ஒண்ணும் இல்ல. அப்படியே போட்டபடி அப்படியே போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. வாழ்வோர் போகிய பேரூர் பாழ் காத்திருந்த தனிமகன் போன்றே. அந்த பாழாகி போன அந்த ஊரில் காத்திருக்கக்கூடிய ஒருவன் நிலைமை எப்படி இருக்குமோ அது போல இப்ப நான் இருக்கேன். என்ன செய்ய முடியும்? என்னுடைய நிலைமை இதுதான். பிரிவிடை மெலிந்த தலைவி சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாடல். இந்த ஓமைகள் எல்லாம் அப்படி தேடி தேடி கொண்டு வந்து கோத்திருக்காங்க. சோ இந்த 3 பாடலும் இன்னைக்கு நம்ம பார்த்த 3 பாடல்களும் வித்தியாசமான பாடல்கள். அடுத்த பாட்டை நம்ம வகுப்புல பார்க்கலாம். பாய்.